வணக்கம் மக்களே. ஒரு 4 நாளா வீடியோ போடல. ரொம்ப முக்கியமான வேலை தான். அந்த வேலைய உங்களோட பகிராம வேற யார்ட்ட பகிர போறேன். அது மார்க்கெட் விஷயமா தான். இப்படியே பில்டப் குடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் முதல்ல குடுத்ததும் உண்மதான். 2வதும் ஒரு ஸ்பெஷல் நியூஸும் சேர்ந்து வந்துருச்சு. அதையும் சேர்த்து முடிச்சுட்டு சொல்லிடலாம் ஒரேடியா அப்படின்னு வெயிட் பண்ணேன். சரி, இப்போ மார்க்கெட் என்ன செய்ய போகுது? மார்க்கெட்ட அப்படியே கொஞ்சம் கீழ வர மாரி இருக்கு. எவ்வளோ தூரம் கீழ வரப்போகுது? அடுத்து எங்க மேல போப்போகுது? அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நிஃப்டிய பார்த்துருவோம் வழக்கம் போல. இப்பொழுதைக்கு மார்க்கெட் கீழ வரும். எவ்வளோ வரலாம்? 24,050 வரைக்கும் கீழ வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அங்க வந்துட்டு திரும்ப மேல போணும். இந்த மாசம் இன்னைக்கு தேதி 22, நாளைக்கு 23. ஆ இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள, அதாவது நம்ம எக்ஸ்பைரி டேட்ட கணக்கு வைக்கல. நம்ம எப்பயுமே டெக்னிக்கல் சார்ட் தான் பேசுவோம். அப்படி பார்க்குறப்போ 25,000த்துல இந்த மாதம் ஒருவேளை இது எக்ஸ்பைரிக்கே கூட 25,000 வரலாம். எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கோ, அதாவது 28ஆம் தேதி இல்லையா? 28 ஆமா. அன்னைக்கோ அல்லது அதை தாண்டி போகிறப்போ 25,200 வரைக்கும் இந்த மாதம் போகலாம். ஸோ மேலே தான் போகுது. அதுக்கு முன்னாடி கீழே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இன்னும் அந்த வார் பிரச்சனைலாம் முடியலையே, அதுக்குள்ளே எப்படி மேலே போகும் அப்படின்னா, இப்போ க்ரூட் ஆயில் பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ மார்க்கெட் க்ரூட் ஆயில் ப்ரைஸை 90 அப்படின்னு எடுத்துக்கிடுச்சு. அதாவது நான் சொல்கிறது ஸ்வீட் க்ரூட் ஆயில் தான். அதாவது WTI. பிரெண்ட் $100 இருக்குது. ஆனால் மார்க்கெட் 90 எடுத்துக்கிட்டு இதை தான் ஆவரேஜ் ப்ரைஸாக வச்சுக்கிட்டு, அதாவது கொரோனாவுடன் வாழ பழகுங்கள்ன்ற மாதிரி க்ரூட் ஆயிலின் விலை ஏற்றத்தை ஏற்று பழகுங்கள் அப்படின்னு மார்க்கெட் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் அடுத்து ஃபர்தராக ஒரு 2 நாள் 3 நாள் இறங்கிட்டு, இது வழக்கமான கரெக்ஷன் தான். இப்போ மார்க்கெட் நார்மல் மோடுக்கு இப்போ வந்துருச்சு. வாரோட பேனிக் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதோட ரிசம்பிளன்ஸ் மார்க்கெட்டில் காமிச்சிட்டே தான் இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ரீட்டைல் இன்வெஸ்டரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறது உங்களையும் என்னையும் இல்லை. நாம் சும்மா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு கீழே வச்சு ட்ரேட் பண்ணுறானுங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசலாம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை பற்றி பேசுகிறேன். எஃப்ஐஸும் டிஐஸும் தான் இப்பொழுதைக்கு இந்த களத்தில் இருக்காங்க. அப்புறம் முக்கியமான இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று தான் வேடிக்கை பார்க்குறாங்க. நல்ல இன்வெஸ்டர் இப்போயே நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி இருக்கலாம். அதாவது ஹெச்என்ஐஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். சரி, பேங்க் நிஃப்டிக்கு மேலே 57,700 வரைக்கும் போகணும். ஆள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ரொம்ப இதாக தான் இருக்கார். இருந்தாலும் மார்க்கெட் இறங்குறப்போ அவரும் கொஞ்சம் கீழே தான் ஆவார். 56,600 வரைக்கும் வர்றதுக்கு இமீடியட்டாக வந்தால் இப்பொழுதைய சப்போர்ட் இது. அதையும் தாண்டி வந்தால் 57,600 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். நிச்சயமாக மேலே போகிறதுக்கான நிறையா பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஐடி இந்த மாதம் கன்சால்டேஷனில் தான் முடிய போகுது. ஏன்னா மேலே போக வேண்டிய ஆள், ஆனால் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மேலே போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதம் க்ளோஸ் இப்போ இருக்கிறத விட இன்னொரு அதாவது 29,800 பக்கத்தில் இங்கேருந்து 700 பாயிண்ட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2.4% இறங்க வேண்டியிருக்கு. இந்த மாதமும் இவர் கன்சால்டேஷன் முடிவார். அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறான்றது மார்க்கெட்டோட டைரக்ஷனை பொறுத்து இருக்குது. மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கினா இவர் மறுபடியும் கன்சால்டேஷனில் தான் இருப்பார். அடுத்ததாக ஆட்டோ கிளியராக இதுக்கு மேலே ஏற முடியாமல், இந்த ஏரியா பாருங்கள், ஏற முடியாமல் சிரமப்படுறாரு. எந்த இண்டிகேஷனும் மேலே போகிறதுக்கான எந்த இண்டிகேஷனும் இல்லை. அதனால அவர் சப்போர்ட்டாக 25,900 வரைக்கும் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2% கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டோட சேர்ந்து மேலே போகலாம். மேலே போனால் 26,710 தாண்டணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே இது ஆட்டோ செக்டர் மேலே போகும்.
மெட்டல் மெட்டல் நல்லா ஏறிட்டாரு. ஒரு சேச்சுரேஷனுக்கு வந்துட்டாரு. ஒரு மாரி திணர்றாரு. ஸோ மார்க்கெட் கீழ வர்றப்போ இவர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு இல்லையா? ஸோ வந்துட்டு அவரு மேல போறப்போ, மார்க்கெட் மேல போறப்போ, இவரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் வரும். மறுபடியும் இது மேல தான் போப்போது. ஆனா, ஆ இந்த முறை மார்க்கெட் கீழ வந்துட்டு, திருப்பி மார்க்கெட் மேல போறப்போ, இவரு கீழ வருவாரு. ஸோ டிஃபென்சிவ் செக்டார தான் இப்பொழுதைக்கு கொஞ்ச நாளா மெட்டல் வந்து செஞ்சு வேலை பார்த்துட்டுருக்கு. எஃப்எம்சிஜி நம்ம இந்த ஏரியாலயே சொன்னோம். மார்க்கெட் மேல ஏறப்போகுது, மேல ஏறப்போகுது அப்படின்னு. அதான் எஃப்எம்சிஜி ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவரு வந்து 52,000 பக்கம் வரைக்கும் போயிட்டாரு. இப்போ கீ பாயிண்ட் என்னன்னா, கீ நம்பர் என்னன்னா 51,140. இத வந்து நாளு கழிச்சு, ஐ மீன் வெள்ளிக்கிழமை 51,140க்கு கீழ க்ளோஸ் ஆனாரு அப்படின்னா, அவரு மறுபடியும் அவரோட கரெக்ஷன் மோட கன்டின்யூ பண்ணுவாரு. ஏன்னா, அவரு ரியலாவே லாங் டெர்ம்ல கரெக்ஷன் மோட்ல தான் இருக்காரு. ஸோ அடுத்த முறை மார்க்கெட்ட அடுத்த மாசம் கூட வச்சுக்கங்களேன். அடுத்த மாசம் மார்க்கெட்ட கீழ இழுத்துட்டு வர போறதுல முக்கியமான ஆளு எஃப்எம்சிஜி. இவரு பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்காரு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 22,800 வரைக்கும் போணும்னு. ஸோ அதனால கொஞ்சம் மேல போயிட்டுருக்காரு. நான் சொன்னதுனால இல்ல. அந்த அந்த பேட்டர்னால மேல போயிட்டுருக்காரு. இதுவும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகி அடுத்து 22,800 வரைக்கும் போவாரு. ஸோ கீழன்னு பார்த்தீங்கன்னா 22,100, 200 22,150ன்னு வச்சுக்கங்களேன். 100, 150 இந்த ரேஞ்ச் வர்றப்போ, மறுபடியும் அந்த செக்டார்ல ஒரு சின்ன புல் பேக் வரும். மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனர்ஜி இன்னும் ஒரு 2% மேல ஏற வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஏரியால பிரேக் அவுட் ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. நல்லாவே மேல போயிட்டுருக்கான். இன்னும் ஒரே ஒரு ரேலி இருக்கு. அத வந்து கீழ இழுத்துட்டு வர போறது யாரு அப்படின்னா, இருக்கவே இருக்காரு பெரிய அண்ணாச்சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அவரு ஒரு ஏரியால கன்சாலிடேட் ஆயிட்டுருக்காரு. மேல போறாரு. ஒரு 2 நாளைக்கு மேல போனாரு. 2 நாளைக்கு கீழ வராரு. ஸோ அவரோட பங்களிப்புல இவரு பெருசா கீழ வருவாரு. ஏன்னா ஓரளவுக்கு இல்ல. இன்னும் ஒரு 2% ஏறுனாருன்னா, அவரோட டார்கெட்ட முடிச்சுட்டு கீழ வந்துருவாரு. ஸோ அதனால எனர்ஜி செக்டார்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தங்கம் 5,100 இன்னும் டார்கெட்டாவே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா ஒரே ஏரியாக்குள்ளேயே சுத்திட்டே இருக்காரு. ஸோ மேல டார்கெட் இருந்தாலும், கீழ இப்போ ஒரு இதுல வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா 4,650. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 4,700க்கு கீழ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, சிக்கல். இன்னும் கொஞ்சம் கீழ வரலாம். ஆனா, ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு 5,800 வரைக்கும் அவசியம் போ வேண்டியிருக்கு. அந்த டார்கெட் இன்னும் அலைவா தான் இருக்கு. டார்கெட் அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றப்போ நாம வந்து அத அனௌன்ஸ் பண்ணுவோம். ஐ மீன் நம்ம வீடியோல சொல்லுவோம். வெள்ளியும் அப்படிதான். $100 வரைக்கும் போ வேண்டியது இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு டெம்பரவரியா அந்த கன்சாலிடேஷன் பிளஸ் பாசிட்டிவ் மோட் இப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இப்படி ஃபார்ம் ஆன பேட்டர்ன் இருக்குல்ல, அது லைட்டா இப்போ வந்து பிரேக் ஆகி கீழ இறங்குறதுக்கு தயாரா இருக்காரு. இத வந்து ஒரு மாதிரியான ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு சொல்லலாம். ஸோ இவர் எப்படி பிஹேவ் பண்றாரோ, அதே மாதிரி கோல்டுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்னது தான். இங்க போயாச்சு. அவ்வளோதான் இதுக்கு சோலி முடிஞ்சிருச்சுன்னு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டார்கெட்ட செட் பண்ணிட்டாரு. 100 வரைக்கும் போலாம் அப்படின்னு. ஸோ வேற ஏதோ ஒரு நியூஸ் வரும். அது இப்பொழுதைக்கு வர்ற மாரி தெரியல. அடுத்த மாசம் தான் இது $100 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபைனலி இப்பொழுதைய ஹீரோ அதாவது ஹீரோ வந்து இப்போ கொஞ்சம் டல்லா இருக்காரு. ஸோ கீழ வந்திருக்காரு. மறுபடியும் இவர் மேல $93.2க்கு மேல போனா, மறுபடியும் ஒரு ராலி மேல போவாரு. நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இந்த வார் எப்போ முடியும்? யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நெறைய பேரு யூரோவே வந்து ரஷ்யாவோட லாங் டெர்ம் அக்ரீமெண்ட்ட ப்ராப்பரா எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டா மட்டும் தான் இந்த
இது வந்து ஈஸ் ஆகும். அதாவது ரிலாக்ஸ் ஆகும். மறுபடியும் வந்து அவர் வந்து $65 கீழ இறங்குறதுக்கு அவங்க அங்க கையெழுத்து போட்டா தான் இங்க இருக்கும். அங்க அடிச்சா எப்படி இங்க வலிக்கும்னா, ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்றத வந்து நெறைய பேருக்கு நான் ஏதோ அ ஏதோ இந்த தியரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கீங்க. நிஜமா பாருங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ட வந்து ஈரான் திறந்து விட்டுச்சு. இல்லையா? சரி ரைட்டு நான் ஓப்பன் பண்ணி விடுறேன்ப்பா, போறவன் போய்க்க அப்படின்னு சொல்லியும், இவங்க வந்து ஈரான வந்து முற்றுகையிட்டு இருந்தாங்க இல்லையா? யாரு? யுஎஸ் நேவி வந்து அத அம் அம் தடுத்து வச்சிருந்தாங்க. அவனே ஓப்பன் பண்ணிட்டேன்றான். அப்ப இவரு என்ன பண்ணியிருக்கணும்? அப்பாடா! பஞ்சாயத்து முடிஞ்சுடா அப்படின்ட்டு இவரும் விலைக்கு போயிருக்கணுமா இல்லையா? அப்படின்னா எல்லாமே கூல் ஆயிருக்கும்ல. எல்லாம் அந்த போக்குவரத்து சரியாயிருந்தா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எல்லாமே ஈஸ் ஆயிருக்கும். ஆனா என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ வந்து ஹார்மோஸ திறந்து விட்டாச்சுல, ஆனாலும் நான் வந்து உன்ன பிளாக் பண்ணி தான் நிப்பேன். என்னோட நேவி வந்து ஈரான பிளாக் பண்ணி தான் நிக்கும் அப்படின்னாரு. இது தேவையா? அப்போ இவரோட நோக்கம் என்ன? க்ரூட் ஆயில் பிரைஸ 90 டூ 100 இந்த ரேஞ்சில சஸ்டெயின் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட வேலை. அதாவது க்ரூட் ஆயில் விலைய இறங்கிராம பார்த்துக்கிறது தான் வேலை. எது வரைக்கும்? ரஷ்யா வந்து அவர் செட்டில் ஆகுற வரைக்கும். இப்போ புரியுதா? அ நான் வந்து ஏன் ட்ரம்ப் வந்து ஒரு அசெட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேஜிபியோட அசெட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இன்னும் இது இது நடந்து முடியிற வரைக்கும் யாரும் பொதுவா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இவர் ஏதோ ஒரு மனசுக்கு பட்டதெல்லாம் சொல்றாருன்னு. இல்ல. பழைய வீடியோவ எடுத்து பாருங்க. ட்ரம்ப்ப பத்தியான இந்த ஏன் ட்ரம்ப்ப நான் அப்படி சொல்றேன்னு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத ஒரு முறை பாருங்க. கடைசியா இந்த சம்பவம்லாம் முடியிறப்போ நான் சொன்னது கரெக்ட்டா இருக்கும். ஸோ சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், க்ரூட் ஆயில் வந்து இப்பொழுதைக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் இல்ல. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள தான் சுத்த போதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இத இப்போ ஒரு மேஜர் இஷ்யூவா நினைக்க மாட்டாங்க. ஆனா, இது மேல போறப்போ நம்ம மார்க்கெட் கீழ வரதும், இது கீழ வரப்போ நம்ம மார்க்கெட் மேல போறதும் வழக்கமா மாறி, மாறி நடக்கும். நாளைக்கோ நாளை கழிச்சோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துடலாம் மக்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.